அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. இதோ பாவியாகிய அடியான் உமக்கு முன்பு நிற்கிற ஆவியானவர் தாமே என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ நீர் பேசும். மாம்சத்தையும் சுயத்தையும் சுயத்தில் வருகிற கருத்துக்களையும் சிலுவையில் அறைகிற தேவாவியானவர் மாத்திரம் திருவடம் பற்றி பேசும் நல்ல பிதாவே. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. உடலையா சொல்லுமே, வாசிக்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. உடலையா சொல்லுமே. இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வருகிறதற்கு முன்பே கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு ஏசாயாவின் மூலியமாய் தேவன் ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் பூமி அவர் இறங்கி வருகிறதற்கு முன்பே இந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து சொன்ன பொழுது அவர் பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்தில் இருக்கிற இந்த நேச குமாரனின் செவிகளை திறக்கும்படி தேவன் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். 5 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அவர் பரலோகத்தில் இருந்த பொழுது தேவன் செவியை திறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட செவி அங்கேயே திறக்கப்பட்டது. அவர் திறக்கப்பட்ட உடனே அந்த செவிகளிலே தேவனோட சத்தத்தை கேட்ட உடனே அப்பொழுதே அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணவில்லையாம், எதிர்க்கவும் இல்லையாம், பின்வாங்கவும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து எல்லாரும் நினைக்கிறார்கள் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்த பின்புதான் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று. அப்படி அல்ல. இயேசுவானவர் பிதாவினிடத்தில் இருந்த பொழுதே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் மாம்சத்திலே இறங்கி வந்து அடிக்கப்பட்டுதான் 2000 ஆண்டுகள் ஆகிறதே தவிர என்றைக்கு தேவன் செவியை திறந்தாரோ அன்றைக்கே இயேசுவானவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். உடலையே சொல்லுமே. அன்றைக்கே அவர் தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து விட்டார், தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். நீங்கள் வசனத்தை தெளிவாய் கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த பிறகு பாடுகள் அல்ல. என்றைக்கு இந்த வார்த்தை தேவனோட இயேசுவானவரோட காதில் விழுந்ததோ அன்றைக்கே அவருக்கு பாடுகள் ஆரம்பித்து விட்டது. அன்றைக்கே அவர் இருதயத்தில் நினைத்து 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 அந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் மாம்சத்தில் அனுபவிக்கும்படிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாளின் வயிற்றிலே மனு உருவு எடுத்து இறங்கி வந்தார். என்றைக்கு ஏசாயாவின் மூலியமாய் இந்த வார்த்தை பூமிக்கு வெளியே வந்ததோ அன்றைக்கே தேவன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்படியானால் தேவனோட வார்த்தை என் செவிகளில் வந்து விழுந்து பரலோகத்தில் இருந்தபோது அவர் செவியை திறந்தார். திறந்தபோது ஐயோ, நான் ஏன் பூமியிலே போய் அடிக்கப்பட வேண்டும், நான் ஏன் பூமியிலே போய் பாடுபட வேண்டும், நான் ஏன் இந்த பூமியிலே போய் சிலுவையை சுமக்க வேண்டும், நான் ஏன் போய் இவ்வளவு அவமானப்பட வேண்டும், நான் ஏன் நிந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பிதாவை பார்த்து எதிர்க்கவும் இல்லை. அவர் பிதாவினிடத்திலே அவர் போய் ஐயோ நான் பின்வாங்க போறேன், நான் இறங்கி போக மாட்டேன், மனு உருவு எடுக்க மாட்டேன் என்று சொல்லவும் இல்லை.
அப்படியானால் இந்த மனுஷர்களாகிய நம்மை அவர் எவ்வளவு நேசித்து இந்த மனுஷர்களுக்காக நமக்காக பாடுபட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சொன்ன பொழுது அவர் எதிர்க்காமல் பின்வாங்கவும் இல்லாமல் அன்றைக்கே தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கே ஆத்துமாவிலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் சுமக்க ஆரம்பித்தார். சிலுவையை சுமந்தது மாத்திரம்தான் கொல்கதா மலையிலே. ஆனால் அந்த ஆத்துமாவிலே அந்த பாடுகளும் உபத்திரவங்களையும் அதற்கு முன்பு 1000 வருடங்களுக்கு முன்பே அவர் சுமந்து விட்டார். ஒரு அலையே சொல்லுமே. அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். அப்படியானால் அன்றைக்கு பிதாவினிடத்திலே வலது பாரசத்திலே செல்ல பிள்ளையா இருந்த பொழுதே அன்றைக்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அடிக்கிறவர்கள் எனக்கு முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அங்கேயே அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். பூமியில வந்து ஒப்பு கொடுக்கல, அவர் அங்கேயே ஒப்பு கொடுத்தார். அங்கேயே முதுகை காண்பிக்க ஆயத்தமானார், தாடை மயிரை காண்பிக்க ஆயத்தமானார். அதனாலே தான் அவர் பூமியில இறங்கி வந்தபொழுது தாடையிலே மயிர் இருந்தது, அதனாலே தான் அதற்கு பெயர் தாடி. அதனாலே அவர் தாடி வைத்திருந்தார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. அவ இயேசுவுக்கு தாடை இருந்தது, தாடையிலே மயிர் இருந்தது, அதை பிடுங்க ஆயத்தமாயும் இருந்தார். அதனாலே மயிர் என்று சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை? கொச்சையான வார்த்தை அல்ல, வேதத்தில் எழுதப்பட்டு பிதாவினாலே திருவளம்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை அது. அப்படியானால் ஒரு நாள் எனக்கு தாடை மயிரை பிடுங்குவார்கள், என் தாடையிலே மயிர் முளைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் 12 வயதிலிருந்து 30 வயது வரை அவர் எங்கே இருந்தார் என்று தெரியாது. ஆனால் இந்த 18 வருஷமும் ஒரு தாடையிலே தாடி மயிர் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. எதற்காக என்றால், ஒரு நாள் இவர்கள் பிடுங்குவார்கள், அன்றைக்கு என் தாடையை பார்க்கிற பொழுது என் பிதா சொன்ன வார்த்தையின்படி தாடையிலே மயிர் இருக்க வேண்டும் என்று சொல்லி மயிரை சிரைக்காமல் தாடையோடு மயிரோடும் அந்த சிலுவைக்கு அவர் இயேசு இறங்கி வந்தார். ஒரு அல்லையே சொல்லுமே. அதனாலே தாடையிலே மயிர் இல்லாதவன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இனி ஒருவனும் சொல்லாதிருப்பானாக. தேவனுக்காக வாழுகிறவன், தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறவன், தேவனுக்காக எதையும் சகிக்கிறேன் என்கிற சொல்லுகிறவனுக்கு தாடையிலே மயிர் இருக்கணும். அந்த மயிரை ஒரு நாள் பிடுங்கினால் அதை அவன் ஒப்பு கொடுக்க ஆயத்தம் உள்ளவனாயும் இருக்கணும். தாடையின் மயிர் தான் தாடி. தாடி இருக்கிறவன் தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் இந்த வசனம் சொல்லுகிறது. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். என் ஜனமே, நீ தேவனுக்கு ஆயத்தப்படுகிறதும் தேவன் உனக்காக ஆயத்தப்படுகிறதும் இன்றைக்கு அறிந்து கொள். இந்த சிலுவையின் தியான நாளே நீ இந்த நாளுக்காக என்ன ஆயத்தமாய் இருந்தாய்? ஆனால் அவர் இந்த பூமியில இறங்கி வருகிறதற்கு முன்பு 1000 வருடங்களுக்கு முன்பே தன்னை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை தன் முதுகில் அடி விடவில்லை என்றாலும் அடி எப்படி விடும் என்று நினைத்து 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 அந்த இயேசு வாழ்ந்தார். உனக்கு மனம் இருக்கிறதா? உனக்கு இருதயம் இருக்கிறதா? நீ என்ன ஒப்பு கொடுக்கிறாய்? நீங்கள் தூக்கு தண்டனை கைதியை பார்ப்பீர்களே, ஆனால் அவன் தண்டனை வருகிற வரை அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தண்டனை வந்து உனக்கு 29ஆம் தேதி தூக்கு என்று சொல்லி அந்த உத்தரவை போய் ஒரு இடத்துல காண்பிக்கிற பொழுது, என்னைக்கு காண்பிக்கிறார்களோ அன்றைக்கு அவன் செத்து விட்டான். உயிர் மாத்திரம்தான் போகாது. ஆனால் அவன் நினைத்து 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 ஐயோ ஐயோ 23 சாக போகிறோம், வெள்ளிக்கிழமை சாக போகிறோம், வெள்ளிக்கிழமை சாக போகிறோம், நம்மளை தூக்கு போடுவார்கள். இந்த நினைத்து 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 அன்றைக்கு அவன் இறந்து விடுகிறான். அப்படியானால் உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமியில் இருக்கிற குடிகளுக்காக 1000 வருஷங்களுக்கு முன்பே தன்னை ஒப்பு கொடுத்து நினைத்து 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 தன் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார். நீ என்ன நினைக்கிற? அவர் அன்றைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் அவமானத்திற்கும் நீருக்கும். அப்படியானால் அவமானம் வரும், உம்மிடர் என் மேலே துப்புவார்கள், அதற்கு நான் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் முகத்தை மறைக்கவில்லை. ஏசாயா 53 படித்தீர்கள், என்ன புரிந்தது உங்களுக்கு? அதுல ஒரே ஒரு வசனங்களை மாத்திரம் வாசித்து திரும்ப அங்க செய்திக்குள்ளே வருகிறேன். அதுல 4 வாசிக்கலாம்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் எங்க இருந்து நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். துக்கங்களை சுமப்பார் என்று சொல்லப்படவில்லை, சுமந்தார். அப்படியானால் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் வருகிற பொழுது பரலோகத்திலே பூமியில நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்க ஆரம்பித்து விட்டார், சுமந்தார். அப்ப என்றைக்கு தேவனோட வார்த்தை வருகிறதோ அன்றைக்கே தேவன் அவரை ஒப்பு கொடுக்கிறார். அன்றைக்கே பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்தார். எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க சிலுவையில மாத்திரம் வந்து சுமந்தார் இல்ல, அன்றைக்கே அவர் சுமந்தார். அவர் சுமந்ததை தான் சுமந்து 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 என்ன பாடுபட்டாரோ அதை இந்த பூமியில் உள்ள மனுஷர்களும் ஒரு நாள் காண வேண்டும், என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லிதான் மனுஷனா இறங்கி வந்து அவர் அங்கே என்ன சுமந்தாரோ அதை அவர் இந்த பூமியிலே சுமந்தார். அப்படின்னா அவர் எப்படி இருந்திருக்கிறார்? தேவனோட பிதாவோட வார்த்தையை அப்படி கவனித்திருக்கிறார். உனக்கு உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குழந்தை குமாரனை கொடுப்பேன் என்றால் அந்த வார்த்தை வருகிற போதே குழந்தை வந்தது என்று அர்த்தம். உண்மையாய் ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது என்றால் வார்த்தை வருகிற போதே அது உனக்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் நீ தான் நினைக்கிற நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்று நீ தாமதப்படுத்தி கொண்டே போகிறாய். 50ஆம் அதிகாரத்திலே தேவன் கிறிஸ்துவின் செவிகளை திறந்தார். 53ஆம் அதிகாரத்திலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அங்கே சுமந்து 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 ஒரு நாள் அதன் வெளிப்பாடுதான் அவர் மரியாளின் வயிற்றிலே மனு உருவு எடுத்து வந்து கொல்கதா மலையிலே சிலுவையிலே சுமந்து, ஐயோ என் தகப்பனார் சொல்லிவிட்டாரே, என் பிதா சொல்லிவிட்டாரே, நான் எப்படி அவரோட வலது பார்சது செல்ல பிள்ளையாய் இருப்பேன்? என் பிதாவின் படைப்புகள் எல்லாம் பாடுபடுகிறதே, என் ஜனங்களெல்லாம் பாடுபடுகிறார்களே, நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அங்கே துக்கங்களை அவர் சுமக்க ஆரம்பித்தார், துக்கங்களை சுமந்தார். இப்ப ஏசாயா வாசிப்போம் 56. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அன்றைக்கே முகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டார். தேவனிடத்துல சொல்ல நான் முகத்தை மறைக்கல, ஏசாயாட்ட சொல்ற நான் முகத்தை மறைக்கல, நான் பூமிக்கு வந்தாலும் மறைக்க மாட்டேன், நான் எவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த பூமியில செய்தாலும் என் முகத்தை நான் மறைக்க மாட்டேன், அவமானத்துக்கு பயந்து போக மாட்டேன், அநேகர் உமிழ்நீருக்கு பயப்பட மாட்டேன், அந்த காரி துப்புறதை குறித்து கவலைப்பட மாட்டேன். நான் என் பிதாவின் இடத்துல வாக்கு கொடுத்துட்டேன், பிதா என் செவியை திறந்துட்டாரு, நான் அவர் விருப்பப்படி தான் இந்த பூமியில வாழ்வேன், அவரோட வார்த்தையின்படி தான் வாழ்வேன், நான் ஒப்பு கொடுத்தேன், என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லலையே சொல்லுமே. என் முகத்தை மறைக்கவில்லை, அவர் மறைக்கல. அவமானத்திற்கு உமிழ்நீருக்கும் என்னை மறைக்கவில்லை என்று சொல்லியிருக்கலாமே, இல்லை என் சரீரத்தை மறைக்கவில்லை என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் அவர் முகத்தை சொன்னார்? ஏன் அவர் முகத்தை சொன்னார்? வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் முகங்களை பார்த்து அவர் முகங்களிலிருந்து பிரகாசம் இறங்கி வந்தது. அவர் முகம் பிரகாசம், அதனாலே அவருக்கு தெரியும் அந்த முகத்தின் மேலே தான் அவன் கண்ணை வைப்பான், அந்த முகத்தை தான் அவன் அவமானப்படுத்துவான், அந்த முகத்தில் தான் உமிழ்நீரை துப்புவான், அந்த முகத்தை தான் அடிப்பான் என்று தெரிந்தே அவர் முகத்தை மறைக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உடலையே சொல்லுமே, முகம், தேவனுடைய முகம் அவமானத்திற்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அன்றைக்கே ஆயத்தமானார், நான் தாடி மயிரோடு இருப்பேன் ஒரு நாள், அப்பொழுது அவர்கள் என்னை அடிப்பார்கள், நான் என் முதுகை அடியும் என்று காண்பிப்பேன் என்றார். அப்படித்தான் அவரை மரத்திலே கட்டி வைத்து அடித்த பொழுது தன் முதுகை காண்பித்தார். எவ்வளவு அடிக்க முடியுமோ அடியுங்கள் என்றார். அவர்களும் இதனால் முடிந்தவரை அடித்தார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க சரீரத்தின் வலி வேறு ஆத்துமாவின் வலி வேறு, அதுதான் சிலர் மனசு அடின்னு சொல்றாங்க. ஒரு சரீரத்திலே அடிக்கப்பட்டது பூமியில் இறங்கி வந்து, ஆனால் மனதளவில் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பே இந்த என்னைக்கு தேவன் திறந்தாரோ செவி, அன்றைக்கே அவர் முதுகை காண்பித்து அடியை வாங்கி கொண்டு தான் இருந்தார். அவர் மட்டும் உங்களுக்கு இப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அவருக்காக நீங்கள் உண்மையாய் வாழ, அவருக்காக நீதியாய் வாழ, அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ, அவருக்காய் சத்தியத்தின்படி வாழ ஏன் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க மனம் வரவில்லை? அவர் பாடுகள் வேண்டாம்,
ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். அவர் பட்ட உபத்திரவம் வேண்டாம், சுகம் வேண்டும். அவரை போல அவமானம் வேண்டாம், பெரிய மானம் வேணும். அவரை போல உமிழ் நீர் வேண்டாம். ஆனால் அந்த பூமியில் அவர் வச்சது எல்லாம் உனக்கு வேணும். அது இல்லை பங்கு. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பங்கு உள்ளவர்கள் யார்? எந்த அப்போஸ்தலர்கள் அடி வாங்காமல் இருந்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மரியாதை வாங்கவில்லையா? சிமியோன் என்னும் தேவனோட மனுஷன் தீர்க்க தரிசனம் சொன்னார், உன்னை வாள் உருவ குத்தி போகும் என்று சொல்லி. வாள் குத்தப்பட்டவளாய் தான் மரியாள் மரித்தார். பேதுருவை சிலுவையில் அடித்து கொண்டார்கள். பவுலை எவ்வளவு அடி அடித்தார்கள். பவுலை எவ்வளவு காரி துப்பினார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தினார். ஸ்தேவானை கல்லால் அடித்து கொண்டார்கள். எல்லா ஜனங்களும் பார்க்க இயேசு எப்படி பிதாவினிடத்தில் பங்குள்ளவராய் இருக்கிறார், அப்படி இயேசுவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் சீஷர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உடலிலேயே சொல்லோமே, என்ன நடந்தது? அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். 33 வருஷம் மனுஷனோடு மனுஷனாய் ஜனங்களோடு நடந்து ஊழியம் செய்தார். நேரங்களும் காலங்களும் வந்தது. அவர் முகத்தின் மேல் அவ்வளவு கவனம் வந்து சாத்தானுக்கு. அவன் பார்க்கிறது முகம்தான். அன்னைக்கு சாமுவேலை பார்க்கும்படி வைத்தது முகம்தான். இவன் நல்லா வளர்ந்தவனாய் இருக்கிறான், உயரமாய் இருக்கிறான், இவனாய் இருப்பானோ என்று சொல்லி முகத்தை பார்த்தார். அன்றைய தேவனுக்கு தெரிந்தது, அவன் முகத்தை தான் பார்ப்பான், அவன் முகத்தை தான் அழிக்க நினைப்பான் என்று சொல்லி அறிந்துதான் அன்றைக்கே சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று சொல்லி. உடலிலேயே சொல்லுமே, என் முகத்தை மறைக்கவில்லை என்று அவர் பூமியில் இறங்கி வந்தார். ஆனால் நாமெல்லாம் முகத்தை மறைத்து கொண்டோம். இன்றைக்கும் அப்படித்தான். பாடு வந்தா ஒருத்தனுக்கு, பணம் பொருள் வந்தா எல்லாருக்கும், கஷ்டம் வந்தா ஒருத்தனுக்கு. இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களும் இயேசுவை பிடித்தபோது எல்லாரும் கூடல, எல்லாரும் ஓடி போனார்கள். பயங்கரமாக வைராக்கியம் பாராட்டி அற்புதம் பெற்று எல்லாம் பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஓடி போனார்கள். தனி மனிதனாய் நின்றார், அவ்வளவுதான். அற்புதங்கள், அடையாளங்கள், சாட்சி, நன்மை எல்லாத்துக்கும் இருப்பாங்க. ஆனால் உபத்திரவம், துக்கம் என்றால் ஓடுவார்கள். என்ன நடந்தது? நாம் முகத்தை மறைத்துக் கொள்கிறோம், ஆனால் அவர் மறைக்கவில்லை. அதுதான் அவர். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 53:3 வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அங்கே அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். நம்முடைய முகங்கள் எல்லாரையும் தான் சொல்றார், மறைத்து கொண்டோம். ஆனால் எல்லாரும் மறைச்சுக்கிட்டாங்க. அவர் அடிக்கிற பொழுது 12 சீஷர்கள் ஓடி போய் முகத்தை மறைச்சுக்கிட்டாங்க. முகத்தை என்ன பண்ணிட்டாங்க? ஏசாயா அன்னைக்கே சொன்னார் பாரு, இந்த 12 பேரும் ஒரு நாள் ஓடி முகத்தை மறைத்து கொண்டார்கள். அவர்கள் எங்கெங்க ஒளிய முடியுமோ, முகம் தெரியாம எங்கெங்க இருக்க முடியுமோ எல்லாரும் போயிருந்துட்டாங்க. எல்லாரும் முகத்தை மறைத்து கொண்டார்கள். பேதுரு முகத்தை மறைத்து கொண்டு வெளியே போய் உட்கார்ந்திருந்தார். நீயும் அவனோடு கூட இருந்தவர் தானே கேட்டபோது இல்லை என்று சொல்லிவிட்டார். யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி மறைத்து கொண்டிருந்தார். ஆனால் அதையும் அங்கே இருந்து சிலர் பார்த்து விட்டார்கள் முகத்தை. அவ்வளவுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம். ஆனால் அவர் சொன்னார், என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி. அவரோடு கூட இருந்தவர்கள் முகத்தை மறைத்து கொண்டார்கள். நீங்க உங்க முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இனி உங்க முகம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. அவருக்கு மட்டும் சிலுவை இல்லை. ஏசு என் தகப்பன் அப்படின்னு யார் சொல்றீங்களோ அவரோட பாடுகளில் பங்குள்ளவர்களாக நீங்க இருக்கணும். நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோ அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த சீஷர்களும் எண்ணாமற் போனார்கள். நீங்க இருக்கிறவங்களும் என்றதெல்லாம் இல்லை. ஐயோ அவர் அவமானப்படுத்திட்டாங்களே, அவரை பாடுபடுத்திட்டாங்களே, அவரை கஷ்டப்படுத்திட்டாங்களே, நீ அவரோட பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. யாருக்காக நொந்து, யாருக்காக என்ன பண்ணுனீங்க? யாரோட பாடுகளை சுமக்க முன் வந்தீங்க? யாரோட உபத்திரவங்களை சுமக்க நீங்க முன் வந்தீங்க? யாரோட நிந்தை நீங்க சுமக்க முன் வந்தீங்க? யாரோட அவமானத்தை சுமக்க நீங்க முன் வந்தீங்க? அவருக்காக நீ முகத்தை மறைக்க கூடாது. அவர் எப்படி பிதா என் முகம் என்று சொன்னார், அப்படிதான் இயேசு என் முகம் என்று நீங்க சொல்லணும். கர்த்தர் என் முகம், அவர் எப்படி முகத்தை மறைக்கலையோ அவருக்காக நான் முகத்தை மறைக்காம இருப்பேன். நான் எதையும் அவமானமா எண்ண மாட்டேன். அவருக்காக ஊழியம் பண்ணதை அவமானமா எண்ண மாட்டேன். அவருக்காக நான் ரோடா அலைஞ்சு தெரியறது அவமானமா எண்ண மாட்டேன். அவருக்காக 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்றது அவமானமா எண்ண மாட்டேன். அவருக்காக நான் கஷ்டப்படுறது அவமானமா எண்ண மாட்டேன். என் முகத்தை மறைக்க மாட்டேன் அப்படின்னா நீ அவரை தகப்பன்னு சொல்லலாம். எல்லாரும் முகத்தை மறைத்து கொண்டார்கள். எல்லா சீஷர்களும் மறைச்சாங்க. ஆனால் அவரை கூட்டி கொண்டு போகிற பொழுதோ சில ஸ்திரீகளா துக்கம் தாங்காம அழுதாங்க பின்னாடி ஓடியாந்து. அது கூட வசனம் சொல்லுகிறது,
தன் முகத்தை திருப்பி அவர்களை பார்த்து சொன்னார். வாசிப்போமா என்ன சொன்னார்? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கலாம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் முகமாய் திரும்புகிறார். அப்ப கூட ஒரு சொல், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கன்னு சொல்றார். ஆனால் அன்றைக்கே தேவன் தீர்மானம் செய்தார். இயேசுவானவர் ஒப்பு கொடுத்தார். என்னவென்று? என் முகத்தை உமிழ்நீருக்கு மறைக்க மாட்டேன் என்று சொல்லி, என் முகத்தை அவமானத்துக்கு மறைக்க மாட்டேன் சொல்லி. இந்த முகம் ஜனங்களை திரும்பி பார்க்கிற முகம், ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற முகம், ஜனங்களை பிரகாசிக்க வைக்கிற முகம், சூரியனை விட அழகா இருக்கிற முகம், அந்த முகத்தை சந்திரனை விட அழகா இருக்கிற முகம், இந்த பூமியில யாருக்கும் இல்லாத அப்பேற்பட்ட ஒரு முகம் எனப்பன் இயேசுவின் முகம். அந்த முகத்தை அவர் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே உமிழ்நீருக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட நாளிலே தன் முகத்தை அவமானத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எதற்காக? ஒருவேளை நான் அவமானப்பட்டால் என் ஜனங்கள் மீட்கப்படுவார்களே என்று சொல்லிது. என்ன நடந்தது? வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 67, 68 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்ன பண்றாங்க? முகத்திலே துப்புகிறார்கள். ஏன் உடம்புல துப்பி இருக்கலாமே? ஏசையா சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நான் முகத்தை மறைக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போயிருக்கும். அவருக்கு தெரியும் துப்புவான் என்று சொல்லி இந்த முகத்தை மறைக்காமல் காண்பித்தார். உனக்காக எனக்கு அவர் வைத்த அன்பை பார். காட்டி கொடுத்தவனை கூட அவர் குறை சொல்லல, நிந்தித்த ஜனங்களை கூட அவர் குறை சொல்லல. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுவுங்க, இந்த நாளில் திருந்தீங்கன்னார். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தவர், அப்பேற்பட்டவர். ஐயோ, தேவன் சொன்னாரே, என் தாசனா ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டானே, தேவன் என் செவியை திறந்துட்டாரே, நான் என் முகத்தை காண்பிக்க வேண்டுமே என்று சொல்லி காத்திருந்து இறங்கி வந்து ஒருவன் துப்பும்படி தன் முகத்தை காண்பித்தவர்தான், காண்பித்தவர்தான், நமக்காக சிலுவைக்கு போனவர்தான் இந்த நசரேனாக இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வாழ்க்கையில் கிறிஸ்தவனா என்ன, கிறிஸ்தனா என்ன, என்ன ஒரு சுபாவம்? பிலிப்பியர்ல வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடத்தில் இருக்க கடவுதுன்னு சொல்லு. யாராவது ஒருவர் உன் முகத்துல துப்பிட்டாங்கன்னா நீ கிறிஸ்துவின் சாயல்ல பங்குண்டு. ஒருவேளை உன்னை கன்னத்தில் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு நாள் நீ தேவனோட உயிரோட இருப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. புருஷன் கூட சண்டை போட்டு கன்னத்தில் இல்லை, கடன் வாங்கி கன்னத்தில் இல்லை, திருட்டுத்தனம் பண்ணி கன்னத்தில் இல்லை, கிறிஸ்துவுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உன் முகத்துல துப்புறாங்க, கண்ணம் எங்க இருக்கு? முகத்துல இருக்கா? எங்க இருக்கு? அதை அறைகிறார்கள். அதை அறைகிறதுக்கும் துப்புறதுக்கும் ஒரு காண்பித்தார், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த ஏசையா சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று. அப்ப தேவனோட ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது நிறைவேற அவர் தன்னையே எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப தேவனோட வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் எவ்வளவாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள். அவருடைய முகத்தில் துப்பினார்கள், அவரை தலையில குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார். சிலர் அப்படின்னா ஒருத்தன் இல்லை, அவங்க நின்று பேசிட்டு எத்தனையோ பேர் அவரை அடிச்சிருக்காங்க, அறைந்திருக்கிறார்கள். என் ஜனமே, அவரை மாதிரி போய் உன்னை அடி வாங்க சொல்லல. ஆனால் இந்த முகம் எதற்கும் எதற்காகவும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால்
உங்களுக்கெல்லாம் அந்த ரத்தத்தில் வெறித்தனம் ஊறி இருக்க வேண்டும். எப்படி அவர் அவமானப்படுத்தி இந்த முகத்தில் துப்புனா, அதுக்கு நான் அவருக்காக இயேசுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். உன் வாழ்க்கை மாறணும், உன் ஜீவியம் மாறணும், உன் சிந்தை மாறணும். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். என்ன பண்றாங்க? கன்னத்தில் அறைந்தார்கள். கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? ஒரு அல்லையா சொல்லுவோமே. என்ன கேட்கிறாங்க? உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். மௌனமா இருந்தார். பிதாவோட வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இங்கே முகத்திலே துப்பினார்கள். மத்தேயு 26:67 என்ன பண்ணினார்கள்? முகத்திலே துப்பினார்கள். அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இல்லாதது இருக்கிறதா சொல்றாங்க, இருக்கிறத இல்லாததா சொல்றாங்க. ஒரு பொறுமையோடு தான் இருந்தார், பொறாமையோடு இல்லை. எப்படா இவன் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கல. பொறுமையோடு இருந்தா நீ கிறிஸ்தவனா இருப்ப. இது இன்னும் அதே மத்தேயு அழகாய் சொல்லுகிறது. 27, 28, 29, 30 வாசிக்கலாம். அவர் வஸ்திரங்களை கடற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி இப்ப என்ன பண்றாங்க? முகத்தில் துப்பினவர்கள் சரீரம் முழுவதும் துப்பினார்கள். எந்த கோலை கொடுத்து ஒரு கையில கொடுத்தாங்களோ அந்த கோலையை பிடுங்கி அவரை சிரசில் அடித்தார்கள். நினைச்சுப்பார், யாருக்காக அவர் மேல துப்பு, யாருக்காக அவர் முகத்துல உமிழ்நீர், யாருக்காக அவர் முகத்துல அறை? உனக்காக தானே, உன் பிள்ளைகளுக்காக தானே, நமக்காக தானே. இந்த சிலுவையின் தியான நாளில் நாம் அவருக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம யாராவது அடித்தால் தாங்குகிறோமா? நம்மை பரியாசம் பண்ணினால் தாங்குகிறோமா? நம்மேல் துப்பினால் தாங்குகிறோமா? உங்க கிறிஸ்துவ ஜீவியம் மாற வேண்டும். இனி அவன் அவமானப்படுத்த பிரயாசப்படுவான். ஒருவேளை உனக்கு அவமானம் வருகிறது என்றால் இனி முடிவு செய்து கொள், அது கிறிஸ்துவின் முகத்துக்கு வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு உமிழ்நீர் வருகிறது என்றால் அது கிறிஸ்துவின் முகத்துக்கு வருகிறது. அது துப்புரப்ப வேணா உன் முகம் மாதிரி இருக்கலாம், ஆனால் அது விழுந்து வாங்குற பொழுது அது இயேசுவின் முகமாய் மாறிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த சிலாக்கியத்துக்கு பங்குள்ளவர்கள் நீங்கள் ஒரு நாள் தேவனோட இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவருக்காக நான் எவ்வளவு அவமானத்தை சுமப்பேன் சொல்லுவாயானால் அந்த அவமானம் ஒரு நாள் அவரோடு கூட உன்னை உட்கார வைத்து விடும். எப்படியாவது இந்த காலத்துல தேவன் என்ன பூமியில வச்சிருக்கிறாரு, இந்த ஊழியக்காரனை பார்க்கும்படி வச்சிருக்கிறாரு, இப்படி எல்லாம் பிரசங்கம் கேட்டிருக்கோம். எப்படியாவது இந்த வாழுற 80 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ இதுல இயேசுவின் இடத்துல ஏதாவது ஒரு பங்கை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்கிற விருப்பத்தோட வாழுங்கள். உடலையே சொல்லுமே. அதுதான் சிலுவையின் தியான செய்தி. அவர் விரும்பிதான் ஏற்றுக்கொண்டார். இப்படியாவது என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அவர் என்னை பார்த்து சொல்லிட்டாரே. இருந்த சீஷர்கள் எல்லாம் முகத்தை மூடிக்கொண்டார்கள், ஆனால் அவர் முகத்தை மூடவில்லை. ஒருவேளை இப்படி இவர்கள் துப்பினது நிமித்தமாவது என் ஜனங்கள் இந்த முகம் வெட்கப்படாமல் இருக்குமோ காண்பித்தார். துப்பினார்கள். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து, முதல்ல கையில கோலை கொடுத்து அப்புறம் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடிச்சிருப்பாங்கன்னா எவ்வளவு கொடூரமான எண்ணங்களை பிசாசு போட்டிருப்பான். அந்த நிலைகளிலும் கூட அவர் தன் முகத்தை காண்பிச்சுட்டே இருந்தார்னா, இந்த மாதிரி நமக்காக பாடுபடுற இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கிறதா? இந்த தெய்வத்தை நீங்க மறந்து, தேவனோட வார்த்தையை மறந்து, இந்த தெய்வத்தின் இடத்துல நீ பங்கு இல்லாமல் பரலோகம் போயிடுவீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு செய்து கொள். நானும் என் தகப்பனை போல இருப்பேன். நீ உன் சொந்தத்தில் வர அவமானம் இல்லை. கடன் வாங்கினா அவமானப்படுவோம், இன்னும் நகையை அடமானம் வாங்கி வச்சா அவமானப்படுவோம், வட்டி கொடுத்தா அவமானப்படுவோம். இப்படி அநேக அந்த அவமானம் இல்லை. சிலுவையை சுமக்கிறதுனாலே, வேதத்தை சுமக்கிறதுனாலே,
கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதுனாலே, சத்தியத்தினோட வாக்குத்தத்தை நிறைவேறும் என்கிற வாழ்கிறதுனாலே, 10 கற்பனைகளின்படி நடப்பேன், நான் விக்கிரகத்தை வணங்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால, ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்க மாட்டேன்னு சொல்லி நின்று அதுல வருகிற அவமானம், இதெல்லாம் தேவனிடத்தில் பங்குள்ளவளாய் மாறி விடுவாய். நில்லுங்க, அவமானப்படுத்துவாங்க. என்ன பெரிய ஞாயிற்றுக்கிழமை போயிடுறா சபைக்கு, இன்னும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிடுறான், நிந்திப்பார்கள். ஆனால் நீ கிறிஸ்துவின் இடத்துல பங்குள்ளவளாய் மாறிவிடும். அவர் ஒப்பு கொடுத்தார். முகத்திலே துப்பினார்கள், அவர் மேலேயும் துப்பினார்கள். இங்கே முகத்திலே துப்பினார்கள். அங்கே மார்க்கிலே வசனம் சொல்லுகிறது, முகத்தை மூடினார்களா. அவர் முதல்ல ஒரு முகத்தில் துப்பினார்கள், அடுத்து அவரோட முகத்தை மூடினார்கள். வாசிப்போமா? மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 65வது வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும், சிலர் அவர் மேல் துப்புனாங்க, முகத்தை மூடினாங்க. முகத்திலே துப்பினார்கள் மத்தேயுவிலே, ஆனால் மார்க்கிலே முகத்தை மூடுகிறார்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு தேவனோட ஊழியக்காரனை கொண்டு ஒவ்வொரு காரியங்களை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும், இங்க முகத்தை மூடுகிறார்கள். முகத்துல துப்புல, அவர் மேல துப்புறாங்க, முகத்தை மூடுறாங்க. அங்க மத்தியில வாசிக்கிறப்போ முகத்திலேயே துப்பினார்கள், உடம்புலையும் துப்பினார்கள். ஆனா இங்க அவர் மேலதான் துப்புறாங்க, முகத்தை மூடுறாங்க. முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். நினைச்சு பாரு, இப்படிப்பட்ட ஒரு நாள்ல சதுசேயன் பரிசேயன் நின்னவெல்லாம் துப்பி, அவனோட வேலைக்காரன்லாம் அரைஞ்சி, இப்படி ஊரில் உள்ளவனெல்லாம் துப்பவும், ஊரில் உள்ளவெல்லாம் குட்டவும், ஊரில் உள்ளவெல்லாம் அவரை அடிக்கவும், ஊரில் உள்ளவனெல்லாம் அவனை அறையவும் யாருக்கு என்ன தகுதி இருந்தது? யாராலே முடியும்? யாருக்கு இருந்த அந்த பரிசுத்தம்? ஆனாலும் பிதாவினோட வார்த்தை ஏசாயா 56 நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் காண்பித்து காட்டிக்கொண்டே இருந்தார். உடலையே சொல்லுமே, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், எவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்தவர், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர், எப்பேற்பட்டவற்றை செய்தவரெல்லாம் அன்னைக்கு அங்கே இருக்கிறவர்கள் துப்புகிறார்கள், சிலர் குட்டுகிறார்கள், சிலர் அடிக்கிறார்கள், வேலைக்காரர்களும் கன்னத்தில் அரைக்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றால் பிதாவினிடத்தில் பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த சிலுவையின் பாடுகளை, சிலுவையை சுமந்தால், இப்படியெல்லாம் நடந்தால் என் பிதாவின் வார்த்தை நிறைவேறுமே. அதுதான் கிறிஸ்தவம். உன் வாழ்க்கையில ஒரு வார்த்தை உனக்கு வாக்குத்தத்தம் வந்து அந்த வார்த்தை நிறைவேற நீ பிரயாசப்படுவாயானால் நீதான் உண்மையுள்ள கிறிஸ்தவன். அவர் என்னை அடிக்கிறார்கள், போகிறார்கள், அந்த கவனம் எல்லாம் இல்லை. என் பிதாவின் வார்த்தை நிறைவேறணும், என் பிதாவின் வார்த்தை நிறைவேறணும். நான் ஒப்பு கொடுத்துட்டேனே, என் முகத்தை காண்பிப்பேன்னு சொல்லிட்டேனே, முகத்தை மூடுனா பரவாயில்ல, முகத்தை துப்பினா பரவாயில்ல, என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் பிதாவினுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற வேண்டும். நான் சொல்லிட்டேனே, என் தாசன் ஏசாயா சொல்லிட்டானே, இது புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டதே, இது நிறைவேற வேண்டுமே என்று சொல்லி வருகிறவனும் போகிறவனும் வேலைக்காரனும் எல்லாரும் அடித்த பொழுது, துப்பின பொழுது, தன் கன்னங்களை, தன் முகத்தை காண்பித்த ஒரே தெய்வம் தான் இந்த தெய்வம். உரலையே சொல்லுமே. அந்த வார்த்தையின் மேல் அவருக்கு எவ்வளவு பாசம், அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்கிற எவ்வளவு துடிப்பு, ஐயோ இந்த வார்த்தை நிறைவேறும் என்கிற எவ்வளவு உணர்வு. அதில் வருகிற பாடுகளை அவர் பார்க்கவில்லை, அதில் வருகிற கஷ்டங்களை அவர் பார்க்கவில்லை. அது நிறைவேறணும், நிறைவேறணும். தேவன் சொல்லிட்டாரே, ஆண்டவர் சொல்லிட்டாரே, அந்த வார்த்தை நிறைவேறணும், 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 நிறைவேறணும். இப்படி நிறைவேறணும் நினைத்து தான் ஒரு நாள் இதே போல ஒரு நாள் சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனையே கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உன் முகம் எப்படி இருக்கு? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? இன்னைக்காவது தேவனோட வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறாயா? மறந்துடாது. நீ கேட்டு இன்னையோட விட்டுறாது.
அங்கே முகத்திலே துப்பினார்கள், இங்க முகத்தை மூடினார்கள். அந்த முகம் அவமானப்பட வேண்டும் என்று துப்பினார்கள், இந்த முகத்தை ஜனங்கள் பார்த்திடக்கூடாது என்று மூடினார்கள். லூக்காவிலே அந்த முகத்தை பார்த்தே அறைந்தார்களா? ஒரு அலையே சொல்லுமே, அல்லேலூயா. கன்னத்தில் அறைந்தார்கள் பார்த்தீங்க, ஆனால் முகத்தில் அரைஞ்சு பார்க்கல. முகத்தில் அரைஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே மூக்கு இதோட இப்படி அடிச்சிருப்பாங்க. கன்னத்தில் அறையல. கன்னத்தில் அறைகிறது என்னது? இப்படி இருக்கிறப்ப இப்படி அறையிறது. முகத்தில் அறையிறதுனா இப்படி இப்படியெல்லாம் அவரை அறைந்திருக்கிறார். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 64, 64, 65. இயேசுவை பிடித்துக் கொண்டு மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து. அங்க முகத்தை கட்டுறாங்க, இங்க கண்களை கட்டுறாங்க. முகத்தை மூடுகிறார்கள், ஆனா எங்க கண்ணை கட்டி முகத்துல அறைகிறார்கள். கன்னத்துல அறையில, முகத்துல. கண்ணம் என்பது 2 பக்கத்தில் இருக்கிறது, முகம் என்பது நேராய் பார்க்கிறது, இப்படி அறையிறது. அவர் முகத்தை மறைக்க மாட்டேன்னு சொன்னார், ஆனா ஜனங்களும் அவருடைய சீஷர்களும் முகத்தை மறைத்து கொண்டார்கள். முகத்திலே துப்பினார்கள், காட்டினார். முகத்தை மூடினார்கள், தேவன் காட்டினார். முகத்திலே அறைந்தார்கள், முகத்தை காட்டினார். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அநேக தூஷண வார்த்தைகளை விரோதமாய் சொல்லுகிறார்கள். நீ அவனா, இவனா, அப்படிப்பட்டவனா, இப்படிப்பட்டவனா, நீ பெரிய இவனா, என்னென்ன சொல்லுவோம் அவ்வளவும் சொல்லியிருக்கிறார். மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து யாரு? ஜனத்தின் மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி நீ கிறிஸ்துவா அது எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். சொல்லுமே, நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். சொல்லுமே, எதுக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீங்கன்னு என்று சொன்ன என் ஜனமே, தேவனோட வார்த்தை வந்தபொழுது உமிழ்நீருக்கும் அவமானத்திற்கும் என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொன்னார். சொல்லி 1000 வருடங்கள் கழித்து அவர் இந்த பூமியில இறங்கி வந்து தன் முகத்தை மறைக்காமல், முகத்தை அவர் துப்பின உமிழ்நீருக்கு முகத்தை மறைக்காமல் இருந்தார். முகத்தை அவர்கள் மூடின பொழுது முகத்தை ஒப்பு கொடுத்தார். முகத்தில் அறைந்த பொழுது அதையும் அறையும்படி முகத்தை மூடாமல் ஒப்பு கொடுத்தார். மறைக்காமல் முகத்தை அவர் திருப்பவில்லை, முகத்தை மறைக்கவில்லை, எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த கொடூரமானவன் இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாது என்று சொல்லி முகத்தை என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தான். ஆனாலும் அவனால் எதையும் செய்து ஜெயிக்க முடியவில்லை. ஒரு அலையே சொல்லுமே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளிதான் அந்த முகம். இயேசு கிறிஸ்துவோட முகம் என்னது? மகிமை, அறிவாகிய ஒளி. அவனால் முகத்தை தான் சேதப்படுத்த முடிந்தது. ஐயோ, அதில் அறிவு இருக்கிறது, ஒளி இருக்கிறது, எப்படியாவது ஜனங்களுடைய இருதயங்களில் பிரகாசித்து விடும் என்று சொல்லி அவன் அவ்வளவு அடித்து அவமானப்படுத்தினான். ஆனால் தேவனோ தன் முகத்தை மறைக்காமல் இருந்தார். என் ஜனமே, தேவனோட வாக்குத்தத்தம் நிறைவேற யார் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, தேவனோட முகத்தை உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் முகத்தில் பிரகாசிக்கும்படி வைப்பார். நீங்களும் ஒரு நாள் இயேசுவை போல இந்த பூமியிலே பிரகாசிப்பீர்கள். உடலையே சொல்லுமே, நாம் எல்லோரும் ஒப்பு கொடுக்கலாம். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற எல்லாரும் முகத்தை மறைத்து கொண்டார்கள்.
நாம் எல்லாம் மறைத்தோம், ஆனால் அவர் மறைக்கவில்லை. எப்படியாவது என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல். முகத்திலே துப்பினார்கள், மறைக்கவில்லை. முகத்தை மூடினார்கள், மறைக்கவில்லை. முகத்திலே அறைந்தார்கள், மறைக்கவில்லை. இப்படி முகத்தை காண்பித்தவர் தான் ஒரு நாள். இதே போல ஒரு நாள் சிலுவைக்கு போனார். அதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். அவரோட முகத்தில் மகிமையான அறிவாகிய ஒளி இருக்கிறது. அந்த ஒளி வீசக்கூடாது என்று அவன் முகத்தை அவ்வளவு அந்தகாரப்படுத்தினார், சேதப்படுத்தினார். ஆனாலும் தேவனோட வார்த்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் தேவன் அவரோட முகத்தில் பிரகாசிக்க செய்தார். நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த பூமியில இந்த காலங்களில் வாழுகிறேன். நான் இயேசுவின் முகத்தின் சாயல் உள்ளவனாய் மாறுகின்றேன். பாவம் அறியாதவர், குற்றம் செய்யாதவர், கரைதிரை அற்ற பரிசுத்தரே, தேவனோட வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று தன் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்து முகத்திலே துப்பின பொழுதும், முகத்தை மூடின பொழுதும், முகத்திலே அறைந்த பொழுதும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஐயோ, நமக்கு அவமானம் வருமே, உமிழ்நீர் வருமே, நம்மை துப்புவார்களே, கலங்கவில்லை. ஒப்புக்கொடு. சிலுவையே முன்னால், உலகமே பின்னால் என்று சொல்லு. எனக்கு சிலுவை முன்னால் இருந்தார். இனி என் முகம் இப்படியே இருக்க வேண்டும். நான் உம்மை போல முகத்தை மறைக்காமல், என்ன அவமானம் வந்தாலும், என்ன உமிழ்நீர் வந்தாலும், என்னை துப்பினாலும், என்னை முகத்தை மூடினாலும், என்னை அடித்தாலும், இந்த பூமியில இந்த காலங்களில் வாழுகிற என்னை கொண்டு தேவன் ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் இயேசுவின் இடத்தில் பங்குள்ளவனாய் மாற வேண்டும். எனக்கு இந்த சிலுவையில பங்கு வேண்டும். அந்த சிலுவையின் மேன்மை வேண்டும். இயேசுவின் முகத்தில் பிரகாசிக்கிற அந்த ஒளி வேண்டும், அந்த மகிமை வேண்டும். அதற்காக நான் என் முகத்தை எதற்கும் ஒப்பு கொடுக்க தயாராகிறேன். ஒப்புக்கொடு. யார் என்ன அவமானப்படுத்தினால், யார் உன்னை துப்பினாலும், யார் உன்னை முகத்தை மூடினாலும், யார் உன்னை குறை சொன்னாலும், நீ உன் முகத்தை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிற போது உன் முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். தேவனோட மகிமையின் அறிவாகிய ஒளியினாலே உன் முகம் பிரகாசிக்கும். ஒப்புக்கொடு. அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு நன்றி. பிடுங்குகிறவனுக்கு தாடியும் தாடி மயிரையும் காண்பித்தவர், அடிக்கிறவனுக்கு முதுகை காண்பித்தவர். ஆண்டவரே, அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்து உம்முடைய முகத்தை மறைக்காமல் துப்பின பொழுதும், மூடின பொழுதும், ஆண்டவரே முகத்தில் அறைந்த பொழுதும், வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்த இயேசுவே, நீ கொடாய் கொடியாய் வாழ்க. கொடாய் கொடியாய் இந்த பூமியில உம்முடைய நாமம் பெருகுவதாக. எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீரோ அப்படியே அடியான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனா இந்த பூமியிலே வாழணும். என்னோடு கூட இருக்கிற என் ஜனங்களும் அதை நிறைவேற்றுகிறவளா வைத்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முகத்துகளில் யார் துப்புகிற நினைக்கிறார்களோ துப்புகிறார்களோ, மூட நினைக்கிறார்களோ மூடுகிறார்களோ,
அறைய நினைக்கிறார்களோ அறைகிறார்களோ அப்பொழுது தேவனோட முகத்தில் உள்ள மகிமையின் ஒளியாகிய அந்த பிரகாசம் இறங்கி வந்து பிரகாசத்தால் மூடுவீராக ஆண்டவர். எங்களையும் எங்கள் முகங்களையும் பிரகாசிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.